திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்றீங்க. அது உங்களுடைய கொள்கை, அரசியல் நிலைப்பாடு, உரிமை, ஜனநாயகத்தில் அது அனுமதிக்கப்பட்ட உரிமையும் கூட. ஆனால் அது சாத்தியமாக்குறதுக்குன்னு சில வழிகள் இருக்குல்ல. நீங்க யாரை நம்பி கூட்டணி அமைச்சிருக்கீங்களோ, எடப்பாடியை நீங்க அடிமைப்படுத்தி கூட்டிட்டு வந்தீங்களோ, மரியாதை கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்களோ, அன்பா சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களோ, அரசியல் நிலவரத்தை சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களோ, அதிமுக தான் பெரிய கட்சி. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியை முதலமைச்சராக்கும் வரை ஒரு நிர்வாகியும் ஓயக்கூடாதுன்னு நேற்று அண்ணாமலை சபதம் போடுறார், ஏற்றுக்கலாம். எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி தான் நயினார் நாகேந்திரன் சொல்றார், ஏற்றுக்கலாம். இந்த 2 பேர் மட்டுமல்ல, எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் அதிகாரத்தை, அடையாளத்தை தக்க வைத்திருக்கிற பல தலைவர்களும் இதை சொல்லிட்டு இறுதி முடிவை அமித்ஷா எடுப்பார்னு ஒரு கொக்கியை போடுறாங்க. அந்த அமித்ஷா என்ன சொல்றாரு, அதிமுக தொண்டன் கவனிப்பார்ல, முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற பிஜேபியை சேர்ந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவர் எடப்பாடி பேரை சொல்லலைன்னா ஒரு மாதிரி ரசிப்பான், தலைவர் ஏதோ மாற்று திட்டம் வச்சிருக்கிறாருன்னு அவங்க சுயநல பார்வை தான் பார்ப்பாங்க. ஆனா அதிமுக தொண்டனை பத்தி யாராவது நினைச்சு பாத்தீங்களா? ஜெல் ஆயிடுச்சான்னு கேட்குறீங்க. ஜெல் ஆகிறதெல்லாம் செகண்ட் ஸ்டேஜ். முதல்ல சோர்ந்து கிடக்கிற அதிமுக தொண்டனை சாதாரண நிலைக்கு கொண்டு வரணும், அப்புறம் கொஞ்சம் தைரியம் கொடுக்கணும், உற்சாகப்படுத்தணும், களத்துல இறக்கி விடணும், அப்புறம் தான் போய் களத்துல ஜெல்லாவாங்க. ஆனா அவனை இன்னும் சோர்ந்து போற மாதிரியே தான் அமித்ஷாவுடைய செயல்பாடு இருக்கு.